கோவில் துவங்கி 24 வருஷம் ஆகுது. 22 வருஷமா திருவிழா வழிபாடு நடந்துட்டு இருக்கு. நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து டீமா என்னுடைய தலைமையில் திருவிழா பூஜை நடத்துவோம். நம்ம ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கும், வைப்ரேஷன் அருமையா இருக்கும். சித்தர் சுந்தரானந்தர் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் நல்லா அருமையா இருக்கும். பௌர்ணமி, அமாவாசை நல்லா அன்னதானம் நடக்கும். பௌர்ணமிக்கு விளக்கு பூஜைகள் நடக்கும். எல்லா பெண்மணியும் வந்து நல்ல விளக்கு பூஜைகள் நல்லா சிறப்பாக இருக்கும். கோயில் நல்லா ஒரு அருமையான ஒரு வைப்ரேஷனான ஒரு கோயில். கல்யாண வேண்டுதலுக்கெல்லாம் வந்து இங்கே நிறைவேறுது. குழந்தை பேர், வீடு வாசல் வேணுங்கிறவங்களும் இங்கே வந்து செய்வாங்க. செஞ்சவங்க அவங்க மனசு திருப்தியாக ஏதாவது கோயிலுக்கும் உதவி செய்வாங்க. அதுங்களை வச்சு தான் கோயில் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. கருவறை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நம்ம நினைக்கிறது எல்லாமே நிறைவேறி தான் கொடுத்துறாரு. வில்வவினேஸ்வரன்ட்டு நான் ஒரு சின்ன இப்போ கரண்ட் எக்ஸாம்பிள்னா, பையனுக்கு நல்ல மெரிட்ல நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அது நினைச்ச மாதிரி நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. பெண்களுக்கு வந்து வீட்டில இருந்து கிளம்பி காலைல பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு இங்கே வந்து பொருள்கள்லாம் தேடி வர்றதுனா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால சமையலுமே இங்கே சேர்த்து அவங்களுக்கு அன்னதானத்தில் திருவிழா வழிபாடு முடிஞ்சதும் சுமங்கலி மாரெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் நாங்களே ரெடி பண்ணிடுவோம். இல்ல அபிஷேகத்துக்கு வந்து நாங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அந்த மாதிரி பைரவருக்கு எல்லாம் பண்றச்ச அபிஷேக சாமான் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வரதோடு நம்ம நிப்பாட்டிக்காம சில சாமான்களை பிரிச்சு கலந்து வைக்கிறது, அபிஷேகத்துக்கு சிறு உதவிகள் பண்றது, அன்னதானம் போடுற அன்னைக்கு பரிமாறுறது, இல்ல அன்னதானத்துக்கு ஏதாவது கொஞ்சம் பொருட்கள் வாங்கி தர்றது, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம்.